ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜூன் 1 1/6/2025 இந்த மாதம் இன்றைக்கி 1 நடைமுறைக்கு வரக்கூடிய சில சட்டத்திட்டங்கள், சில மாறுதல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூன் 1 தொடங்கி ஜூலை ஆகஸ்ட் லாஸ்ட்டு இந்த 3 மாதம் வெட்ட வெளியில் இந்த வெயில் கடுமையாக இருக்கும் அப்படின்றதுனால வெட்ட வெளியில் வேலை பார்க்கறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது காலையில் 11 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் இந்த வெயிலில் வெளிப்புறத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், லேபர்ஸில் வேலை பார்க்கறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதை மீறி அவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா அதற்குண்டான அபராதங்கள் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த 1 டெலிவரி பாய்ஸ் இருக்காங்கல்ல, டெலிவரியில் பைக்கில் டெலிவரி கொடுக்கக்கூடிய தலபாத்து, டெலிவரோ, இந்த மாதிரி ஜாஹிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெலிவரி கம்பெனிஸில் மத்தாம்களை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பைக்லையும் அதே மாதிரி இந்த டே டைமில் இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ளே 11லேருந்து 4 மணிக்குள்ளே டெலிவரி கொடுக்கறதுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால் தயவு செஞ்சு கூட ஏரியாவுக்குள்ளே தானே அப்படின்றது கூட ரிஸ்க் எடுக்காதீங்க. ஆல்ரெடி இந்த பைக் ஓட்டுறது, டெலிவரி பாய்ஸ் எல்லாமே ரிஸ்க் தான். A to Z எல்லாமே ரிஸ்க் தான். கார் கூட ஓகே, டெலிவரின்ற வர்ற ஒர்க்கே எல்லாமே ரிஸ்க் தான். காரு ஓரளவு ஓகே, பைக்கு ரொம்ப டேஞ்சர். அதுலேயும் இந்த வெயில் காலத்தில் ஓவர் ரிஸ்க் எடுக்காதீங்க. கமிஷன் இருக்கும், அது இருக்குன்றதுக்காண்டி ஒரு ஓவர் லோக்கலில் தானே அப்படின்ற மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ இதுவும் தடை செய்யப்பட்டிருக்கு. அதையும் மீறி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதங்கள், அதே மாதிரி சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜூன் 7 பார்த்தீங்கன்னா வெயிலினுடைய தாக்கம் ஆல்ரெடி ரொம்ப ஹெவியாக இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஹீட்னால தீப்பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது ஒரு வகையில் வெயிலினுடைய தாக்கமாக இருந்தாலும் நாமளும் இதில் சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளோட இருக்கணும். அதில் மெயினாக கவனிக்க வேண்டியது, ஓட்டுநராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாகனங்களை வெயில் நேரங்களை நிறுத்தும் போது முடிஞ்ச வரைக்கும் நிழல்களில் பார்த்து நிப்பாட்டுங்க. நிழல் கிடைக்கல, பார்க்கிங் கிடைக்கலன்ற பட்சத்தில் வெயில நிப்பாட்டக்கூடிய வகையில் உங்கள் வண்டியில் தீ பற்றக்கூடிய லைட்ரு, வேற ஏதாவது ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் ஒருபோதும் வைக்காதீங்க. இதெல்லாமே ஹீட்னால வெடிச்சு ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பாட்டில், கண்ணாடி பாட்டில் இதையும் வைக்காதீங்க. அட்லீஸ்ட் சாதாரண வாட்டர் பாட்டில், எம்டி வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் கூட வண்டியில் போட்டு வைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னா எம்டி பாட்டிலினுடைய அந்த ஒளி, அந்த நேரடியாக சூரிய ஒளி படுது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த நம்ம பூத கண்ணாடி வச்சுட்டு ஒரு குவியில் அப்படியே நம்ம அந்த இதை ஒளியை சுருக்கணும் அப்படின்னா அது அப்படியே புகையும், தீப்பட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான மெத்தட்லையும் தீப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாகனங்களை ரொம்ப கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி காலையில் வண்டி எடுக்கும்போது வாட்டர் செக் பண்ணுறது, ஆயில் செக் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப கம்பல்சரி. மறந்துடாமல், அலுப்பு பார்க்காம இது எல்லா விஷயங்களையும் சரியாக பார்த்துங்க. ரொம்ப கவனமாக வாகனங்களை ஓட்டுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம NRT கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம், இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI உடைய பாலிசிகள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேன் கார்டு இல்லாதவங்களுக்கு ஊரில் பேன் கார்டு இங்கே ஆன்லைனில் பண்ணி கொடுக்குறோம். SBI பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் உள்ளது தான், அதை இங்கேருந்தே ஆன்லைனில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தேவைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இன்னுமே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டதுக்கப்புறம் NRT கார்டு அப்படின்னா என்ன, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ தான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து கேட்குற மாதிரி, புதுசாக கேட்குற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆல்ரெடி 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். அதை பார்த்து உங்களுக்கு தெரியாதவங்க டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.